கிராமத்துல மோகன் ஒரு பணக்கார விவசாயி. ஆனா மனைவி காயத்ரியோட வைத்தியத்துக்காக அவருடைய எல்லா நிலத்தையும் வித்துட்டாரு. அதனால அவரோட வீட்டுக்கிட்ட பரோட்டா கடை ஓபன் பண்ணாரு. அவரோட நல்ல குணமும் சுவையான பரோட்டாவும் அந்த ஏரியா ஜனங்களை தான் பக்கம் இழுத்துடுச்சு. சுமித்ரா ராஜு படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பீட்சா கடை ஓபன் பண்ணாங்க. அதோட விளம்பரம் ரேடியோ, நியூஸ் பேப்பர், அப்புறம் ஆட்டோக்கள் எல்லாத்துலயும் அவங்க போஸ்டரை ஒட்டி நல்லா விளம்பரம் பண்ணாங்க. எப்ப நேற்று நான் பீட்சா சாப்பிட்டேன். என்ன பீட்சா அது? நானும் என் அப்பாவும் கார் பார்க்கிங் பண்ணிட்டு பீட்சா ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நேரம் காத்திருந்தோம். அப்புறம் தான் பீட்சா கிடைச்சது. அப்படியா? பீட்சா அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? பின்ன என்னவா, உங்களை நுழைய கூட விட மாட்டாங்க அந்த கார்ட்ஸ். எதுக்கு நுழைய விட மாட்டாங்க? அடா, அது உங்க அப்பாவோட ஃபுட்பாத்ல இருக்கிற பரோட்டா கடைன்னு நினைச்சுக்கிட்டியா? மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிட்டு போறதுக்கு. அந்த கடைக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க வண்டியை நிறுத்திட்டு அங்க நிப்பாங்க. அப்பதான் அவங்க சாப்பிட்றதுக்கு பீட்சாவே கிடைக்கும். புரிஞ்சுதா? ராக்கி பேசுறதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சுமித்ராவை பரோட்டா வச்சு கிண்டல் பண்றது அவளுக்கு பிடிக்கல. ராஜு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது பீட்சா கடையில ஜனங்களோட கூட்டத்தை பார்த்து நின்னுட்டான். சுமித்ரா அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்பா அப்பா, எங்களுக்கு பீட்சா சாப்பிடணும். சரிப்பா, ஒரு நாளைக்கு வாங்கி தரேன். இப்பதான் சுட சுட உருளைக்கிழங்கு பரோட்டா செஞ்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு பீட்சா தான் வேணும். இங்க பாரு ராஜு, பீஸா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லப்பா. பீஸா வாங்கி கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட இல்ல. ஆனா உனக்கு வாக்கு கொடுக்கறேன், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு பீஸா வாங்கி தரேன். இல்லப்பா, எனக்கு நாளைக்கே பீட்சா வேணும். பீட்சா மட்டும் வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ராஜு, பிடிவாதம் பண்ணாத. அதான் அப்பா சொல்றாருல, கண்டிப்பா ஒரு நாளைக்கு பீட்சா வாங்கி தரேன்னு. இல்லக்கா, நாளைக்கே எனக்கு பீட்சா சாப்பிடணும். பீட்சா எவ்வளவு சுவையா இருக்கும்ன்றத ராக்கி என்ன தானே ஸ்கூல்ல சொன்னாரு. இங்க பாரு ராஜு, அவன் டாக்டரோட பையன். அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும். போய் சாப்பிடு. பரோட்டாவை சாப்பிட்டுட்டு பசங்க தூங்கிட்டாங்க. ஆனா மோகன்லாலுக்கு கவலை நல்ல தூக்கமே வரல. அவர் தன்னோட ஏழ்மையை நினைச்சு வருத்தப்பட்டாரு. அதாவது தன்னால எதுவும் முடியலையே, தான் குழந்தைங்க ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயத்த கூட அவரால் வாங்கி கொடுக்க முடியல. அதை நினைச்சு அவர் கண்ணில் கண்ணீர் வந்தது. யோசிச்சு அப்படியே அவர் தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில பசங்க ஸ்கூலுக்கு போனாங்க. இன்னைக்கு மொத்த ஸ்கூல்லையும் அந்த பீட்சாவை பத்தின பேச்சு தான். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்னோட பர்த்டே. அப்புறம் நாளைக்கு என் சார்பா நாளைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் பீட்சா பார்ட்டி. நாளைக்கு சண்டே, அப்புறம் ஸ்கூலுக்கும் லீவு. நாளைக்கு சாயந்தரம் எல்லாரும் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்துருங்க. ஓகே அண்ணா, நாங்களும் வரட்டுமா? எங்களை நீங்க கூப்பிடவே இல்லை. இல்லை, நீங்களாம் அங்கே வர முடியாது. அங்கே வரவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, ஒரு ஸ்டேட்டஸில் உள்ளவங்க வருவாங்க. நீங்கள் வெறும் பரோட்டாவை சாப்பிடுங்க. வா ராஜு, இவங்க பீஸாவை விட நாம சாப்பிட்ற பரோட்டா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அட போப்போ, குரங்குக்கு தெரியுமா இஞ்சியோட வாசனை என்னன்னு? ஸ்கூலுக்கு வெளியில பீட்சா போஸ்ட் போட்டிருக்குல்ல, அதையே பார்த்துட்டு இருங்க, பரோட்டாவை சாப்பிடுங்க. பீட்சா சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ராக்கி, அப்படிலாம் பேசாத. வா சுமித்ரா, இவன் எப்பவுமே இப்படித்தான் பேசுவான். ராஜியோட போட்டோவை பார்த்துட்டு பரோட்டா சாப்பிட்ற விஷயத்த பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. சுமித்ராவுக்கும் ராஜுக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்பா ராஜு, ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சு நிக்கிற? அது அப்பா, விஷயம் என்னன்னா, நாளைக்கு ராக்கியோட பிறந்த நாள். எல்லாரையும் வர சொல்லியிருக்கான். ஆனா எங்களை கூப்பிடல. அங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்களாம். இவ்வளவுதான் விஷயமா? நாளைக்கு உங்களுக்கு சூப்பரான ஆலு பரோட்டா செஞ்சு கொடுக்குறேன் பாருங்க. அப்புறம் நாமெல்லாம் பார்ட்டி பண்ணுவோம். எனக்கு பரோட்டா எல்லாம் ஒன்றும் வேணாம். நான் பீட்சா தான் சாப்பிடுவேன். எனக்கு பீட்சா தான் வேணும். கண்ணா, நான் தான் சொன்னேன்ல, இப்போ என்கிட்ட உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே கையில பணம் இல்லப்பா. பீஸா நான் எங்க இருந்து வாங்கி கொடுக்க முடியும்? இப்படி சொல்லிட்டு மோகன்லால் தனக்கு தானே அழுதுகிட்டு வீட்டுக்கு வெளியில ரொம்ப வேதனையோட கிளம்பிட்டாரு. ராஜு, அப்படி நீ சொல்லக்கூடாதுடா. பீட்சா வேணும்னு பிடிவாதம் பண்ணாத. நமக்கு பணம் வரும்போது நிச்சயமா நம்ம போய் பீட்சா சாப்பிடலாம். இத்தனை நாள நம்ம கையில பைசா இருந்துச்சா என்ன? எல்லாம் புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஆனா நாம 2 வருஷமா ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். நம்மளால என்னைக்குமே பீட்சா சாப்பிட முடியாதாக்கா? அப்படியெல்லாம் இல்லப்பா, நாம நிச்சயமா ஒரு நாளைக்கு பீட்சா சாப்பிடுவோம். அன்னைக்கு ராத்திரி ராஜு சாப்பிடவே இல்லை. வீட்டுல யாருமே சாப்பிடல. காலையில மோகன்லால் எழுந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. திரும்பி வந்து பார்த்தாரு, ராஜு இன்னமும் தூங்கிக்கிட்டு இருந்தான். சுமித்ரா சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டாரு அவன் இன்னமும் அழுதுகிட்டே இருக்கான்னு. சாப்பிட கூட இல்லைன்னு சொன்னான். எழுந்திருக்கண்ணா, நான் உங்களுக்கு இன்னைக்கு பரோட்டா பீஸா செஞ்சு தரேன். சரி எழுந்துரு. அப்பா, அதை நான் சொல்லிட்டேன்ல, பீட்சா நீங்க வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்.
மோகன்லால் பரோட்டால சீஸ் ஃப்ரூட் சாலட்ஸ் போட்டு பீட்சா பண்ணாரு. ஆனா எவ்வளவு சொல்லியும் ராஜு சாப்பிடவே இல்லை. ராஜுவை சமாதானப்படுத்துறதுக்கு சுமித்ராவும் முயற்சி பண்ணா. ஆனாலும் அவளால முடியல. இன்னைக்கு மறுபடியும் எல்லாருமே பட்னியோட படுத்தாங்க. பாதி ராத்திரில ராஜுக்கு பயங்கரமா பசிச்சது. அவன் கிச்சனுக்கு போய் அங்க இருந்த பரோட்டா பீட்சாவை சாப்பிட்டான். அது அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவன் பரோட்டா பீட்சாவை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டான். மோகன்லால் அவன் சாப்பிட்றத மறைஞ்சிருந்து பார்த்துட்டாரு. காலையில எழுந்து மோகன்லால் மார்க்கெட்டுக்கு போனாரு. திரும்பி வந்து சுமித்ராவை கூப்பிட்டாரு. சுமித்ரா, அம்மா சுமித்ரா, இதோ வந்துட்டேப்பா. இந்தம்மா பணம். ஸ்கூல்ல இருந்து வரும்போது பீஸா வாங்கிட்டு வா. அப்பா, ஏதுப்பா இந்த பணம்? அது எங்கேருந்தோ வந்துச்சு. அப்புறம் நான் டிஃபன்ல பரோட்டா பீஸா வச்சிருக்கேன், ஞாபகமா சாப்பிடுங்க. சுமித்ரா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது அப்பாவோட சைக்கிள் வாசல்ல இல்ல. அவ யோசிக்கிறதுக்கு நேரம் ஆகல. அப்பா சைக்கிளை வித்து பணத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டா. சுமித்ராவும் ராஜுவும் ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூல்ல ராக்கி கொடுத்த பீட்சா பார்ட்டியை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. எல்லாரோட பேச்சும் பீட்சா பார்ட்டி பத்தியே இருந்தது. லஞ்ச் டைம்ல சுமித்ராவும் ராஜுவும் பரோட்டா பீட்சா சாப்பிட்டு இருந்தாங்க. அங்க ரீட்டா வந்துட்டா. அட, என்ன டிஷ் சாப்பிட்றீங்க நீங்க? இது எங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு, பரோட்டா பீட்சா. ஆமா, இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷை அப்பா தான் செஞ்சு கொடுத்தாரு. இந்தா நீயும் சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அடேங்கப்பா, உண்மையிலேயே சூப்பர் பரோட்டா பீஸா. இது உண்மையிலேயே சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க இங்க பாருங்க, பரோட்டா பீஸா. நேத்து பார்ட்டியில கொடுத்த பீட்சாவை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. சுமித்ரா ப்ளீஸ், எனக்கு ஒரு பீஸ் கூட. கொடுக்குறேன். இந்தா ராக்கி, நீயும் சாப்பிடு. வாவ், உண்மையிலேயே இது எவ்வளோ டேஸ்டியா இருக்கு. பரோட்டா பீட்சா இது மாதிரி என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சீக்கிரத்தில் ஏரியா மொத்தமும் பரோட்டா பீட்சாவை பற்றி தான் பேச்சு. சுமித்ரா அவங்க அப்பா கிட்ட பரோட்டா பீட்சா செய்ய சொல்லி ஐடியா கொடுத்தா. இப்போ அவங்க கடையில் பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சுது. பீட்சாவோட கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் கூட்டம் குறைய ஆரம்பிச்சுது. பீட்சா கடையை மூடுற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ தான் ஒரு நாள் பீட்சா கடையோட முதலாளி அவரே மோகன்லாலை பார்க்க வந்தார். மோகன்லால், உங்களுடைய பரோட்டாவை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். அதை நான் இன்னைக்கு டேஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். உண்மையிலேயே சொல்றேன், சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. சொல்ல போனா உன் கையில மாயம் இருக்குப்பா, மாயம். ரொம்ப நன்றி சார். நாம ஏன் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யக்கூடாது? நீங்க என் கடையை பயன்படுத்திக்கங்க, நான் ஃபண்டிங் அப்புறம் மார்க்கெட்டிங்க பாத்துக்கிறேன். நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல பாதி பாதி ஷேர் பண்ணிக்குவோம். மோகன்லாலுக்கு இந்த ப்ரொபோசல் பிடிச்சிருந்தது. 2 பேரும் சேர்ந்து தன்னோட வேலையை ஆரம்பிச்சாங்க. அதாவது பீட்சாவோட டேஸ்டும் அப்புறம் நல்ல மார்க்கெட்டிங்காலையும் ரொம்ப சீக்கிரத்துல அவங்க கடை நிறைய சிட்டிங்கள்ல ஓப்பன் ஆச்சு. இப்ப மோகன்லால சேட் மோகன்லால்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர் சிட்டில ஒரு பெரிய பங்களால இருந்தாரு. முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முகுந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பனனுங்க, இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலையும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துருவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு
முகுந்தோட கவனம் சிதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. அப்பா! மீனா உடனே அங்க இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலையை விடுங்க, நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல இல்ல, நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அதை செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா, நீ சொல்லு. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? ஆ, அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல. ஆ, நிச்சயமா இது நெருப்ப போல பரவும். இதை கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆ, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால
முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல முகுந்த் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க.